பொதுவாக ரிஷபம் அப்படிங்கும்போது ஒரு குணம் சொல்கிறாங்க. ரிஷபம் இப்படி தான், இவங்களை இதை வச்சு நம்ம அடையாளப்படுத்தலாம். அவங்கள ஒரு கேரக்டர் சொன்னாலே அது ரிஷபம் தான் அப்படிங்கிறது. ஸோ அது என்னென்ன கேரக்டருங்கிறத நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்கள். பொதுவாக ரிஷபராசிக்காரங்களுடைய கர்மான்னு பார்த்தோம்னா ஃபேமிலிக்காக பிறவி எடுத்தவங்க சார். ஒரு அப்பா விட்டுட்டு போயிட்டார் அந்த ஃபேமிலியை, இல்லை அம்மா விட்டுட்டு போயிட்டாங்கன்னா அந்த பிள்ளை ரிஷபராசி ஃபுல்லாக தலையெடுத்து அந்த ஃபேமிலியை ஃபுல்லாக டெவலப் பண்ணி பெரிய அளவுக்கு கொண்டு வந்துடும். இதுதான் ரிஷபத்துடைய ஒரு போர்க்குணம். ரொம்ப கேரிங்காக இருப்பாங்க. செல்ஃப் கேர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். புது தொழில்கள் என்ன வேணால் தொடங்கலாம். அது வந்து 3ஆம் பாவகம் சம்மந்தப்பட்ட புதன் சம்மந்தப்பட்ட தொழில். எழுத்துத்துறையில் இருக்கவங்களுக்கு ஒரு ஸ்டேஷனரி ஷாப் வச்சுருக்கேன், அதை டெவலப் பண்ண போகிறேன். ஜெராக்ஸ் கடை வச்சுருக்கேன், அதெல்லாம் நல்லாயிருக்கும். டீச்சர்ஸ்க்கு நல்லாயிருக்கும். பிஸ்னஸ் டைப்பில் இருக்கீங்க, இல்லை பணம் எதுவும் கொடுத்து வர மாதிரி இல்லைன்னா இந்த காலகட்டங்கள் வராது. அப்படி இருக்கும்போது நீங்கள் வார்த்தையை விடுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலையை குடும்பத்துக்குள்ளே உண்டு பண்ணிடும். இந்த உறவுகள்கிட்ட கவனமாக இருங்க. ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப வருஷமாக இருக்கேன், இப்போ நான் வந்து கமிட் ஆக விருப்பப்படுறேன், ஃபேமிலி கமிட்மெண்ட்டுக்குள்ளே போக விருப்பப்படுறேன்னு சொல்கிறவங்க நல்லா தாராளமாக இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி மன வாழ்க்கைக்குள்ளே என்ட்ரி ஆகலாம். காதலோடு அமையும். சுய ஜாதகத்திலே ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட, உங்கள் குடும்ப ஜோதிடர்கிட்ட கன்சல்டேஷன் பண்ணிக்கோங்க. அதை இல்லாமல் நேச்சர் குழந்தைக்காக நான் வெயிட் பண்ணுறேங்கும் போது பக்தி பிளஸ் நேரில் வரைக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இந்த பேர் ஜோதிடர் சூர்யா தேவராஜன் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் சார். ரிஷபராசி நேயர்களுக்கு குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது, இந்த 2026 இன்னெல்லாம் கொடுக்க போகுது அப்படிங்கிறது இந்த பதிவில் முழுமையாக பார்க்கலாம் வேண்டும். பொதுவாக ரிஷபம் அப்படிங்கும்போது ஒரு குணம் சொல்கிறாங்க. ரிஷபம் இப்படி தான், இவங்களை இதை வச்சு நம்ம அடையாளப்படுத்தலாம். அவங்கள ஒரு கேரக்டர் சொன்னாலே அது ரிஷபம் தான் அப்படிங்கிறக்கும். ஸோ அது என்னென்ன கேரக்டருங்கிறத நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்கள். ரிஷபராசிக்காரவங்க சாஃப்ட் நேச்சர். மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள், இல்லை எனக்கு கோவம் வரும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது ஒரு 30%. மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் சாஃப்ட் நேச்சர். அண்ட் தென் நல்ல அழகு. அதாவது கருப்பாக இருந்தாலும் சரி, கலராக இருந்தாலும் சரி, அவங்க முகத்தில் ஒரு தேஜஸ் இருக்கும், ஒரு பிரிட்டி, அதாவது கலைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. நான் சுக்கிரனின் வீடு. அந்த சுக்கிரன் வீட்டில் வந்து சந்திரனும் பலமாயிடுறாரு. ரெண்டுமே அழகு கிரகம். சந்திரனும் அழகு, சுக்கிரனும் அழகு. நிலா எவ்வளோ அழகு, அந்த அழகு இருக்கும். அவங்க கருப்பாக இருக்கட்டும், பிம்பிள்ஸ் இருக்கட்டும், எனிதிங், ஆனால் வந்து ஒரு அழகு இருக்கும். அழகுபடுத்திக்கிட்டாங்கன்னா அழகுக்கு அழகு சேர்த்த மாதிரி இன்னும் அழகாக இருப்பாங்க. கொஞ்சம் அதெல்லாம் லைக் பண்ணுவாங்க. காஸ்மெட்டிக்ஸு, ட்ரெஸ்ஸஸ்ஸு, மொபைல் ஃபோன், கொஞ்சம் காஸ்ட்லி லைஃப். சுக்கிரன்னா ஒரு ஆடம்பரம், சரிங்களா. அப்படி இருக்கும்போது அதை கொஞ்சம் லைக் பண்ணுவாங்க மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள். எனக்கே ஒன்றும் கிடையாது, ஒன்றும் இல்லை, நான் கஷ்டப்பட்டுருக்கேன்னு சொல்கிறாங்க. ஓகே, இருந்தாலும் மனசில் ஒரு ஆசை வரும்போது நம்மளை அழகுபடுத்திக்கணும். அதுபோல் இன்னொன்று, அடுத்தவங்களுக்கு நிறையா செய்வாங்க, அடுத்தவங்களுக்காக ஓடுவாங்க. பொதுவாக ரிஷபராசிக்காரங்களுடைய கர்மான்னு பார்த்தோன்னா குணாதிசயம். கர்மான்னு பார்த்தா ஃபேமிலிக்காக பிறவி எடுத்தவங்க சார். மேக்ஸிமம் ரிஷபம் பாருங்களேன், ஒரு 90%ன்னு சொல்லலாம். ஒரு சிலரை தவிர, ஒரு சிலருக்கு சுயஜாதக கிரகநிலைகள் நல்லா இல்லாததை தவிர, ஒரு அப்பா விட்டுட்டு போயிட்டார் அந்த ஃபேமிலியை, இல்லை அம்மா விட்டுட்டு போயிட்டாங்கன்னா அந்த பிள்ளை ரிஷபராசி ஃபுல்லாக தலையெடுத்து அந்த ஃபேமிலியை ஃபுல்லாக டெவலப் பண்ணி பெரிய அளவுக்கு கொண்டு வந்துடும். இதுதான் ரிஷபத்துடைய ஒரு போர்க்குணம், சரிங்களா. அதுவும் அலட்டிக்காமல் ஈஸியாக, சரி நான் ஏன் உன்னையே பார்க்கணும், தான் அப்பா விட்டுட்டு போயிட்டாரே, அம்மா விட்டுட்டு போயிட்டாங்களே, நான் ஏன் உன்னைய கேர் பண்ணணும்னு சிப்ளிங்ஸ் கிட்ட சொல்ல மாட்டாங்க. அதுபோல் அப்பா விட்டுட்டு போனால் அம்மா, அவங்க கூட பிறந்த சிப்ளிங்ஸ் எல்லாரையும் டெவலப் பண்ணி கொண்டு வர்றது ரிஷபம். அப்பாவுடைய ஒரு பிஸ்னஸ் இருக்கும், ஒரு வேலை இருக்கும், அதை மல்டிபிள் ஆகுறது ரிஷபம். அதுபோல் வந்து படிச்சிருந்தாலும் தந்தை பிஸ்னஸை அதிகமாக பண்ணுறது ரிஷபம் பண்ணுவாங்க. ரொம்ப கேரிங்காக இருப்பாங்க. செல்ஃப் கேர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். எப்போ ஒரு லெவலை அச்சீவ் பண்ணுறோமோ அப்போ தான் நம்ம செல்ஃப் கேர் பண்ணிக்கணும். பெரிய தொழிலதிபர் ஆகணும், இல்லை ஒரு வீடு கட்டணும், ஒரு வாகனம் வாங்கணும், அதுக்கப்புறம் தான் நான் எனக்குன்னு இதை வாங்கிக்க போகிறேன், இதெல்லாம் வந்து ரிஷபம் பண்ணுவாங்க. ஆனால் அந்த ஆசைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு காரை பார்க்குறாங்களா, ஒரு லக்ஸரி கார் வாங்கணும், ஒரு லக்ஸரி வீடு வாங்கணும், நான் நல்ல ட்ரெஸ்ஸிங் பண்ணணும், இந்த ஆசைகள் இருக்கும். ஒரு சிலருக்கு கிரக சேர்க்கைகள், 2ஆம் அதிபதி கெட்டு போய் தசா புத்திகள் நல்லா இல்லாமல் கஷ்டப்படுவாங்களே ஒழிய, மேக்ஸிமம் ரிஷபம் சுகவாசிகள் தான். அழகானவங்க, ஒரு தேஜஸான முகம், அழகான ராசி ரிஷப ராசி. எப்போவுமே ஒரு அன்பை வந்து மறக்க மாட்டாங்க. ஒரு 10th படித்த ஒரு காதலியாக இருக்கட்டும், 10th அவங்களுக்கு ஒரு பிடிச்ச ஒரு க்ரஷ் இருக்க ஒரு பையனாக இருக்கட்டும், இல்லை பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருக்கட்டும், கல்யாணம் பண்ணி குழந்தையெல்லாம் பெற்று 50 வயசில் கேளுங்க, அப்படியே ஞாபகம் வச்சு சொல்கிறதெல்லாம் ரிஷபம். மற்றவங்களாம் நம்மளாம் மறந்துடுவோம் தான், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் மறந்துடுவோம். ஆனால் ஒரு அவங்க மனசில் போய் உட்காந்துட்டீங்க, ஆழ்ந்து உள்ளே போய் உட்காந்துட்டீங்க ஆள் மனசுலனா ரிஷபம் மறக்கவே மறக்காது. இதெல்லாம் ரிஷபத்தோடைய ஒரு குட் குவாலிட்டிஸுங்க. ரிஷபராசினியர்களுக்கு இந்த குரு பயிற்சி வந்து ஒரு குறிப்பிட்ட இடங்களை பார்க்குது, 3 பார்வைகளில் பார்க்குது. ஸோ அந்த பார்வைகளுக்கு என்னென்ன பலன்கள் தருங்க? ரிஷபத்துக்கு குரு உச்சபலம் பெற்று 3ல் உட்கார போகிறாரு. சுபர் வந்து 3ல் மறைவது முதல்ல தப்பு தான், அது வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. ஜெயம் இல்லை, குரு 3ல் ஜெயம் இல்லை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இதனால் ஒன்றும் நம்ம பயந்துக்க வேணாம். அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் 7, 9, 11 ஃபுல்லாக அகத்தில் பார்க்குறாரு. இப்போ ரிஷபத்துக்கு என்னென்னலாம் ப்ளஸ் என்னென்னலாம் நடக்க போகுது அப்படின்னா, ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்களுக்கு ஷோராக மேரேஜ் நடக்க போகுது, ஓகேங்களா.
7ன்றது முதல் திருமணம், 9 2ஆம் திருமணம், 11 2ஆம் திருமணம்னு வச்சுக்கோங்க. நிறைய டிவோர்ஸ் இருக்காங்க, டிவோர்ஸ் பீப்புள் இருக்காங்க. இப்போ அடுத்து நெக்ஸ்ட்டு மேரேஜுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், இல்லை ஒரு நல்ல பொண்ணை பிடிச்சிருக்கு செகண்ட் மேரேஜுக்குன்னா கண்டிப்பாக 2வது திருமணம் நடக்கும். இன்னொன்று, ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் சிரமப்பட்டு இவ்வளோ நாள் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருந்திருப்பாங்க, வீட்டில் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க, லவ் பண்ணுறவங்க ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க. அந்த ஸ்ட்ரகிள்லாம் இல்லாமல் ஈஸி மூவிங்காக மேரேஜ் இந்த அடுத்த 1 வருட குரு பயிற்சி காலங்களில் முடிஞ்சிடும். 100% மேரேஜுக்கு ஃபேவராக இருக்குங்க. அண்ட் தென் ரிஷபத்துக்கு இந்த குரு பயிற்சி புது மனிதர்கள் தொடர்பு கிடைக்கும். சங்கம், இந்த அரிமா சங்கம், லயன்ஸ் கிளப்பு, ரோட்டரி கிளப்பு, அங்கெல்லாம் வந்து புதிய பதவிகள் கிடைக்கும். புதுசாக பீப்புளை வந்து மீட் பண்ண போகிறீங்க. இப்போ உங்கள் பிஸ்னஸோ இல்லை வேலையாகவோ இருக்கட்டும், புது மனுஷங்களோட தொடர்பு, புதுசாக ஒரு வருமானம், அடிஷ்னல் இன்கம், இது எல்லாமே 11ங்கிறது லாபஸ்தானம். ஸோ அடிஷ்னல் இன்கம். 9ங்கிறது வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க, வெளிநாட்டில் இருக்கவங்க, வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இப்போ வந்து அடிஷ்னல் பிஸ்னஸ் தாராளமாக தொடங்கலாம். 11 சனியும் லாப சனியாக இருக்கார். 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் சனி இருக்கார். அந்த 11 இந்த குரு பார்த்து சனியின் தாக்கத்தை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணுறாரு. 11ல் இருக்கக்கூடிய சனி கொஞ்சம் லாபத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுத்துட்ருக்காரு, இழுத்து பிடிச்சி. அதாவது தேவைப்படும் போது, அதாவது ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி 10வது நாள் வேணும்னா 10வது நாள் தான் நமக்கு கைக்கு பணம் வரும். அதுபோல் கொடுத்துட்ருக்க சனியை வந்து குருவின் பார்வைப்பட்டு கொஞ்சம் இலகுவாக்கி லாபம் உடனே கிடச்சிடும். 1ஆம் தேதி எனக்கு பணம் வரணும், வரப்போகிற பணம் வந்துடும், ஒரு 10 lakh வரப்போது வந்துடும். அது 10ஆம் தேதி வர்றதுக்கும் 1ஆம் தேதி வரக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா? இனிமேல் லாபம் வந்து கொஞ்சம் சீக்கிரம் கிடைக்கும், அதிகமாகவும் கிடைக்கும். இதெல்லாம் ரிஷபராசிக்காரவங்களுடைய பெனிஃபிட்ஸ். நெகட்டிவ் ரிஷபத்துக்கு என்னென்னா, 3ல் உட்கார போகிறார். 3ல் வந்து இப்போ குரு பார்க்கும் இடத்திற்கு தான் பவர் கூடவே ஒழிய இருக்கும் இடத்திற்கு பவர் கம்மி. 3ல் இருக்கும்போது மீடியா, யூடியூப் அண்ட் தென் மீடியா பீப்புள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். 3ங்கிறது மீடியா, கம்யூனிகேஷன், எழுத்து, கலை, பாட்டு, ஆடல், பாடல், இசை, அந்த மாதிரியான ஃபீல்டில் இருக்கவங்க, மீடியாவில் இருக்கவங்க கவனம். இந்த குரு பயிற்சி இந்த 1 வருஷ காலத்துக்கு ரிஷபராசிக்காரவங்க கவனம். அண்ட் தென் என்னென்னா, சிப்ளிங்ஸோட கொஞ்சம் முட்டிக்கும், மோதிக்கும். புது முயற்சிகள் வந்து ஒரு 3 தடவைக்கு மேலே ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லுவோம். நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணுறீங்களா, 2 தடவையோட டவுன் ஆகிடாதீங்க, 3வது டைம் ட்ரை பண்ணுங்கள், கிடைக்கும். முயற்சிகள் வந்து தடைப்படும். மைண்டு வந்து ட்ரை பண்ணுறதுக்கு கொண்டு போய் உங்களை நிறுத்தாது. ஏன்னா 3ல் குரு வந்து உட்கார்றாரு, உட்கார்ந்து இருக்கும்போது அது 3 கொஞ்சம் இது பண்ணுவார். தைரியம் குறையும். முன்னே எதை எடுத்தாலும் டப்புன்னு எடுத்து பண்ணிடுவீங்க. இப்போ தைரியம் கொஞ்சம் வந்து ஸ்ட்ரகிள் ஆவீங்க. ஆஹா, இது பண்ணுவோமா வேணாமா அப்படின்னு சொல்லி ரிஷபராசிக்காரவங்க ஸ்ட்ரகிள் ஆவாங்க. ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பணம் வருமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும் மேம். நமக்கு அந்த பணம் சம்பாதிக்க முடியுமா, ஈவன் நம்ம சம்பாதிச்சாலுமே முதலீடு இதில் செய்யலாம், ஏன்னா அந்த பணம் வந்து விரயமாயிடக்கூடாது அப்படிங்கிற பயம் இருக்கும். ஸோ இதில் சம்பாதிக்கலாம் மேம்? கண்டிப்பாக ரிஷபராசிக்கு பண வரவு உண்டு சார். எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், வெளிநாடு சம்மந்தப்பட்ட தொழில்களில் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா 9ன்றது வெளிநாடு, 7ங்கிறது புது ஜனங்கள் தொடர்பு, புது இன்வெஸ்ட்மெண்ட்டு, அடிஷ்னல் பிஸ்னஸ்ஸு, அகலக்கால் வைக்கிறது எல்லாமே இப்போ துணிஞ்சு பண்ணலாம், பயந்துக்க வேணாம். ஏன்னா சனி லாப சனியாக இருக்கார். குரு அந்த சனியை பார்க்குறாரு, லாபஸ்தானத்தை, 11ஆம் பாவகத்தை குரு பார்த்து அதை பூஸ்டப் பண்ணுறாரு. அதுவும் பவர்ஃபுல்லான குரு, உச்ச குரு பார்த்து பூஸ்டப் பண்ணும்போது புது தொழில்கள் என்ன வேணால் தொடங்கலாம். அது வந்து 3ஆம் பாவகம் சம்மந்தப்பட்ட புதன் சம்மந்தப்பட்ட தொழில்னா ஐடி, ஆடிட், அக்கௌண்ட்ஸ், ஃபினான்ஸில் இருக்கவங்களுக்கு நல்ல வருமானம். எழுத்துத்துறையில் இருக்கவங்களுக்கு, ஒரு ஸ்டேஷ்னரி ஷாப் வச்சுருக்கேன், அதை டெவலப் பண்ண போகிறேன், ஜெராக்ஸ் கடை வச்சுருக்கேன், அதெல்லாம் நல்லாயிருக்கும். டீச்சர்ஸ்க்கு நல்லாயிருக்கும். சின்ன டீச்சர்லேருந்து பெரிய டீச்சர் வரை ரொம்ப நல்லா இருப்பாங்க. அவங்க ஒரு டியூஷன் சென்டர் வந்து ஓப்பன் பண்ணலாம். இதெல்லாம் ரிஷபராசிக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. அடிஷ்னல் பிஸ்னஸாக டியூஷன் எடுக்கிறேன், ஆன்லைனில் வந்து வேறு ஏதாவது கோச்சிங் கொடுக்க போகிறேன், இந்த மாதிரியான விஷயங்கள் ரிஷபராசிக்கு நல்லா இருக்குது சார். ரிஷபராசி நேயர்களுக்கு பிஸ்னஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்க போதும் மேம்? பிஸ்னஸில் முதலீடுகள் செய்யலாமா, நான் பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் பண்ண போகிறேன், இல்லை ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்க போகிறோம், ஃப்ரான்ச்சைஸ் எடுக்க போகிறோம், இந்த மாதிரி பல்வேறு சந்தேகங்கள் இருக்கும். ஸோ அவங்களுக்கெல்லாம் ரிஷபம் குரு பயிற்சி இப்படி இருக்க போதுங்க. ரிஷபம் குரு பயிற்சி ரிஷபராசிக்காரவங்களுக்கு குரு பயிற்சி ரொம்பவே ஃபேவருங்க. பிஸ்னஸுக்கு, பிஸ்னஸ், பொருளாதாரம், அது எதுவுமே அடி வாங்காது. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, முயற்சி பண்ண தயங்குவீங்க. ஆனால் முயற்சி பண்ணுங்கள், லாபம் கிடைக்கும். ஃப்ரான்ச்சைஸ் எடுங்க. புதுசாக எதுவும் பிஸ்னஸ், அதாவது என்டையர்லி டிஃப்ரெண்ட் துறையில் நான் பண்ண போகிறேன் அப்படிங்கும்போது, அதாவது இப்போ நான் ஒரு ஃபுட் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், நான் ஒரு ஃபினான்ஸ் ரிலேட்டடாக ஓப்பன் பண்ண போகிறேன், ஒரு ஆட்டோமொபைல் பண்ண போகிறேன், அந்த மாதிரி இருக்கும்போது அது ஈஸியாக உங்களுக்கு அது ஒரு புது துறை உள்ளே போய் ஷைன் ஆகிடுவோமா அப்படிங்கிறதுலாம் வேணாம். கண்டிப்பாக, அதாவது நம்ம பண்ணின துறையிலே இப்போ இன்னொரு ஹோட்டல் பண்ணுறதுன்றது வேறு. அடிஷ்னலாக என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக எந்த ஒரு முன் அனுபவமும் இல்லாத ஒரு தொழில் பண்ண போகிறேங்கிற ஐடியா இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒர்க் ஆகிடும். இந்த 1 வருட காலகட்டம் புது தொழில் நீங்கள் தொடங்கலாம். உங்களுக்கு அதில் நாலேஜே இல்லாட்டியும் தொடங்கலாம். ஏன்னா இந்த 1 வருஷம் உங்களுக்கு குரு பகவான் அனுபவத்தை கொடுத்துருவார், நாலேஜை கொடுத்துருவார். அதை நீங்கள் வந்து லேட்டாக அறுவடை பண்ணிக்கலாம். இப்போவுமே நல்ல லாபம் கிடைக்கும். ஏன்னா 11ஆம் பாவகத்தை சனி லாப சனியாக இருக்கார், அவரை பார்த்து குரு பூஸ்டப் பண்ணி விடுறாரு. ஸோ தட் லாபம் உண்டு.
ரிஷபராசியில் வந்து வேலையில் கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலை எப்படி இருக்க போகுது, வேலையில் முன்னேற்றம் இருக்குமா, இல்லை வேலையை மாற்றம் பண்ண போகிறேன், எனக்கு ப்ரொமோஷனே இல்லை இவ்வளோ நாள், எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்குமா, இன்க்ரிமெண்ட்டும் இல்லாமல் இருக்குது. ஸோ இவங்களுக்கெல்லாம் என்ன பதில் மேம்? ரிஷபராசிக்காரவங்களுக்கு ஏற்கனவே வேலை என்ன நிலைமையில் இருந்ததோ அதுதாங்க இந்த ஒரு வருஷம் சஸ்டெயின் ஆகி ஓடும். பெரிய ப்ரொமோஷன் பெரும் பதவியை இப்போ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. இது வந்து எந்தெந்த துறைகளில் பெரும் பதவி கிடைக்கும் அப்படின்னா, ஆன்மீகம் ரிலேட்டடாக இருக்காங்கல்ல, ஆன்மீகம் ரிலேட்டடாக இருக்கவங்க, அண்ட் தென் அரசியலில் இருக்கவங்க, அவங்களுக்குலாம் பெரும் பதவி கண்டிப்பாக ஷோராக. அரசியலில் இருக்கவங்க ஒரு நகரமாக இருந்தால் மாவட்டமாக ப்ரொமோட் ஆகிடுவாங்க. ஏன்னா 7, 9, 11 ஓகேங்களா. அப்புறம் கௌரவம், அந்தஸ்து, நம்மளுடைய பெயர் புகழ் நல்லா வெளியே சொல்கிற மாதிரி. சமுதாயத்தில் ஒரு சில மனுஷங்களுக்கு பதவியால் ஒரு மரியாதை இருக்கும், ஒரு சிலருக்கு குடும்ப பேரால். அதில் வந்து பதவியால் மரியாதை இருக்கக்கூடிய பொசிஷன், ஒரு பெரிய மேஜிஸ்ட்ரேட் இருக்காங்க, இல்லை கலெக்டர் இருக்காங்க, அந்த மாதிரி பெரிய பதவியில் இருக்கவங்களுக்கு தான் ஒரு நல்ல இன்க்ரிமெண்ட்டோ ப்ரொமோஷனோ உண்டு. ஏன்னா 9, 11ங்கிறது பெரும் பதவிங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு தான் ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் உண்டு. சின்ன வேலையில் இருக்கேன், கடைநிலை ஊழியராக இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு ஆஸ் இட் இஸ் அந்த வேலை போயிட்டுருக்கும். அது என்னென்னா சந்தோஷமாக பண்ணுவீங்க. ஏன்னா இப்போ அகத்தில் வந்து குரு பார்வை விழுகுது. அகம்னா இதுக்கு முன்னே ஒரு கடுப்பான மனநிலைமையில் ஸ்ட்ரெஸ்ஸாக வேலை பார்க்க பிடிக்காமல் இருந்தது இல்லாமல் பண்ணுற வேலையை ரொம்ப ஜாலியாக ரசித்து, முன்ன ஒரு 8 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணேன்னா இப்போ ஒரு 6 ஹவர் ஒர்க் இருக்கும். இல்லை வேலையே சந்தோஷமாக இருக்கும். பார்க்குற வேலை நான் 8 ஹவரும் பார்க்குறேன், ரிலாக்ஸ்டாக பார்க்குறேன், ஏன் இஷ்டத்துக்கு பார்க்குறேன், நீ எவ்வளோ வேணால் டைம் எடுத்துக்கோ, எனக்கு அவுட்புட்டை கொடுன்னு என்னுடைய மேலதிகாரி சொல்லிட்டாங்க, ஸோ நான் வந்து ரிலாக்ஸ்டாக பார்க்குறேன். இதெல்லாம் இந்த காலகட்டங்கள், இந்த ஒரு வருட காலகட்டங்கள் ரிஷபராசிக்கு ஃபேவர் அமையுங்க. ரிஷபராசினியர்களுக்கு மேரேஜ் அப்படிங்கிறது எப்படி இருக்க போதும்? நிறைய 90s கிட்ஸ் இனிமேல் திருமணம் ஆகாமல் இருக்காங்க. ஸோ இந்த குரு பயிற்சி திருமணத்துக்கு எந்த அளவு சாதகமாக இருக்குங்க? இந்த குரு பயிற்சி ரிஷபராசிக்கு மேரேஜுக்காகவே பயிற்சி ஆயிருக்கு சார். ஏன்னா 7 முதல் திருமணம், 9 2ஆம் திருமணம், 11 2ஆம் திருமணம். அப்படி இருக்கும்போது முதல் திருமணம் ஆகலன்னு இருக்க 90s கிட்ஸுக்கு இது வந்து கோல்டன் பீரியட் தான். ரிஷபராசிக்கு கோல்டன் பீரியட் ஷோராக திருமணம் ஆகிடும். நிறையா டிவோர்ஸ் ஆகிட்டு இப்போ செகண்ட் மேரேஜுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ 9, 11 பார்க்குறாரு. 9, 11 ரெண்டையும் பார்த்து பலப்படுத்தும் போது என்ன ஆகும்னா, கண்டிப்பாக 2வது திருமணமும் முடியும். முதல் திருமணம், 2வது திருமணம். ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப வருஷமாக இருக்கேன், இப்போ நான் வந்து கமிட் ஆக விருப்பப்படுறேன், ஃபேமிலி கமிட்மெண்ட்டுக்குள்ளே போக விருப்பப்படுறேன்னு சொல்கிறவங்க நல்லா தாராளமாக இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி மன வாழ்க்கைக்குள்ளே என்ட்ரி ஆகலாம். காதலோடு அமையும். பொருளாதாரம் அந்த மாதிரியான மைண்ட் செட்டுக்கு போகாமல் கொஞ்சம் காதலிப்பாங்க. இந்த 1 இயர் வந்து காதலுக்காக ஒதுக்கிடுவாங்க. வெளியே போகிறது, இன்ப சுற்றுலா போகிறது, ஆன்மீக சுற்றுலா இல்லாமல் நான் நல்லா டூர் போனேன், இன்ப சுற்றுலா போனேன். இப்போ நார்மலாகவே மேரீடு பீப்புளுமே ஒய்ஃபை கூட்டிகிட்டு குழந்தைங்களை கூட்டிகிட்டு வெளியே போயிட்டு வர்றது, இன்ப சுற்றுலா போகிறது, ஏதாவது நல்ல டூரிஸ்ட் பிளேஸ் போய் பார்க்குறதுலாம் ரிஷபத்துக்கு இந்த ஒரு வருட காலகட்டங்கள் குரு பகவான் தந்துடுவாருங்க. ரிஷபராசினியர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது எப்படி இருக்க போதும் மேம்? குழந்தை இல்லாதவங்களுக்கு இந்த குரு பயிற்சி குழந்தை பாக்கியத்தை கொடுக்குமாங்க மேம்? கண்டிப்பாக இயற்கை முறை இயற்கையாகவே கருத்தரிக்க ரிஷபராசிக்காரங்களுக்கு குரு வழி விட்டுட்டார். ஏன்னா அகத்தின் மேலே அவருடைய பார்வை ஸ்ட்ராங்காக விழுகுது. அகம்னா 7, 9, 11 அப்படி இருக்கும்போது 5ஆம் பாவகம் நல்லா இயங்கும் போது குழந்தை ஆட்டோமேட்டிக்காக நேச்சராகவே வந்துடுங்க. இது போய் IVF பண்ணணும், இல்லை மற்ற ட்ரீட்மெண்ட் பண்ணணும், அலோபதி மெடிசன் எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை. அது டாக்டருடைய அட்வைஸ் பார்த்துக்கோங்க. சுய ஜாதகத்திலே ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட, உங்கள் குடும்ப ஜோதிடர்கிட்ட கன்சல்டேஷன் பண்ணிக்கோங்க. அதை இல்லாமல் நேச்சர் குழந்தைக்காக நான் வெயிட் பண்ணுறேங்கும் போது குரு வழி விட்டுட்டார். குருவால் எந்த தடையும் கிடையாது. இன்னொன்று, இயற்கை மருத்துவம் எடுக்கிறாங்கல்ல, நேச்சுரல் மெடிசின்லாம் இப்போ ஒர்க் ஆகும். இப்போ அலோபதி ட்ரீட்மெண்ட்டுக்கு போவேன். நான் நிறைய பேர் இயற்கை மருத்துவம், அதாவது யோகா பண்ணுறேன், யோகா பண்ணி அந்த PCOD ப்ராசஸ்லாம் வந்து பண்ணிகிட்ருப்பாங்க, PCODயை கரைக்கிற ப்ராசஸ், அதெல்லாம் இப்போ மல்டிபிளாக ஒர்க் ஆகும் சார். சித்தா ஒர்க் ஆகும், ஹோமியோபதி ஒர்க் ஆகும், அந்த மாதிரி மெடிசின்ஸ். ஏன்னா அகத்தில் குரு பார்வை பதியும் போது இயற்கை மருத்துவம் ஒர்க் ஆகும். அலோபதிக்கு போக வேணாம், சர்ஜரி பண்ண வேணாம், ரத்தம் பார்க்க வேணாம், கத்தி பார்க்க வேணாம். நான் ரிஷபத்துக்கு இந்த ஒரு வருட காலம் மருத்துவமனைக்கு அதிகமாக அலைய மாட்டாங்க. சுயஜாதகம், தசா புத்திநாதர்கள் கை கொடுக்கும்போது குருவால் ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த குரு பயிற்சிக்கு பின் ஒரு குறிப்பிட்ட உறவிடம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அது நபர்களாக இருக்கலாம், ராசிகளாக இருக்கலாம், யாரிடம் ரொம்ப கவனமாக இருக்கணும் மேம்? ரிஷப ராசிக்கு 3ல் குரு உட்கார போகிறாரு, 11ல் சனி ஆல்ரெடி இருக்காரு. அப்படி இருக்கும்போது சிப்ளிங்ஸால் கண்டிப்பாக ஒரு மன கஷ்டம், மாமனாரால் மன கஷ்டம் வரும். சிப்ளிங்ஸ் கிட்ட வார்த்தையை விடும்போது ரொம்ப இளைய சகோதரம். இன்னொன்று 11ல் இருக்கக்கூடிய சனி மூத்த சகோதரங்கிற இடத்துல உட்காந்துருக்காரு. குரு இளைய சகோதரம், காமனாக சிப்ளிங்ஸ். அப்போ உடன் பிறந்தவர்கள்கிட்ட மனக்கசப்பு வரும். பிஸ்னஸ் டைப்பில் இருக்கீங்க, இல்லை பணம் எதுவும் கொடுத்து வர மாதிரி இல்லைன்னா இந்த காலகட்டங்கள் வராது. அப்படி இருக்கும்போது நீங்கள் வார்த்தையை விடுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலையை குடும்பத்துக்குள்ளே உண்டு பண்ணிடும். இந்த உறவுகள்கிட்ட கவனமாக இருங்க. பொதுவாக ரிஷபம் வந்து கவனமாக இருக்கக்கூடிய ராசினா தன் சொந்த வீடான துலாம். ஏன்னா ரோகாதிபதியாக துலாம் வரும்னால துலாம் ராசி
தனுசு ராசி, இவங்க 2 பேர்கிட்டையும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணுறது ரிஷபத்துக்கு நல்லதுங்க. ரிஷபராசி நேயர்களுக்கு கடன் பிரச்சனை அப்படிங்கிறது அதிகப்படியாக இருக்குது மேம். ஸோ இவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் கடன் எந்த அளவு குறைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது? லோன், இந்த கிரெடிட் கார்டு நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் குரு சாதகமாக அதை குறைப்பதற்கு உதவி செய்வாராங்க மேம். ரிஷபராசிக்காரங்களுக்கு இப்போ விழுகக்கூடிய குரு பார்வை 9ஆம் இடத்துல விழுகிறனால தந்தை வழி ப்ராப்பர்ட்டி வாங்கி கடன் அடைப்பாங்க நிறையா. மோஸ்ட்லி ஒரு 70%க்கு வந்து அப்பாவுடைய ப்ராப்பர்ட்டி இவ்வளோ நாள் வராமல் இருக்குது, அது சிக்கலில் இருக்குது, அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னா தந்தை மற்றும் தந்தை வழி உறவினர்கள், அது சித்தப்பா பெரியப்பா தந்தை வழி பங்காளிகள், நிறையா பேருக்கு ப்ராப்பர்ட்டி வந்து பங்காளிகள்கிட்ட சிக்கிட்டு இருக்கு, அதெல்லாம் வருமா, எனக்கு அந்த இது கிளியரன்ஸ்லாம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு ஷூராக கிடச்சிரும். இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே தந்தையால் சாதகம் உண்டு. இதுக்கு முன்னே தந்தையோட கிளாஷஸ் இருந்திருக்கும், மனக்கசப்பு இருந்திருக்கும், பிரச்சனை இருந்திருக்கும் தாய் தந்தைக்கிட்ட. இந்த ஒரு வருட காலங்கள் அவராக உங்களை கூப்பிட்டு ப்ராப்பர்ட்டி கொடுப்பாங்க. அப்பா கிட்டேருந்து வரக்கூடிய பெனிஃபிட்ஸ் எல்லாமே கிடைக்கும். சுயமாக சம்பாதிச்சு கடனை அடைக்கக்கூடிய நிலைமை இப்போ கிடையாது. சுய சம்பாத்தியம் இல்லாமல் உழைப்பில்லாத ஊதியத்தால் கடனை அடைக்கிறதுக்கு இப்போ வாய்ப்பு கூடுங்க. ஏன்னா 9, 11, 7 வந்து குரு பார்வையை செலுத்தும் போது சுய சம்பாத்தியம் பண்ணி கடன் அடைக்க மாட்டீங்க. ஆனால் முன்னோர்கள் ப்ராப்பர்ட்டி அதை ஏதாவது சேல் பண்ணி அடைக்கிறது, அதை பிளட்ஜ் பண்ணி அடைக்கிறது, இதெல்லாம் நடக்கும். முன்னோர்கள் ப்ராப்பர்ட்டி கிடச்சிரும், தந்தை வழி ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக கிடச்சிரும். ரிஷபராசி நேயர்களுக்கு ஹெல்த் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது மேம்? இந்த காலகட்டத்தில் உடல்நலத்தில் ஒரு புதிய பிரச்சனை வரக்கின வாய்ப்புகள் இருக்காங்க மேம். ரிஷபத்துக்கு ரெக்கவரி பாயிண்டில் போயிட்டுருக்கு சார். ரெக்கவரி பாயிண்ட்டுன்றது இப்போ குரு பார்வை அகத்தின் விழும்போது என்னென்னா இருக்க நோயும் க்யூர் ஆகிடும். இப்போ எடுத்துக்கிற மருந்து மல்டிப்புளாக ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் அலோபதி ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம், நேச்சர் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். எடுக்கக்கூடிய மருந்து வந்து கண்டிப்பாக ஒர்க் ஆகும். இப்போ நான் ட்ரீட்மெண்ட்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், இனி தான் நான் ட்ரீட்மெண்ட் பண்ணலாமா, இந்த குரு பேச்சுக்கு பிறகு ட்ரீட்மெண்ட் தொடங்கலாமான்னா நீங்கள் தாராளமாக தொடங்கலாம். அதாவது ஒரு 6 மந்த்ஸ் லாங் டேர்ம் எடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் 3 மந்த்ஸாக கன்வெர்ட் ஆகி குரு வந்து உங்களுக்கு சுபிக்ஷமாக கொடுத்துருவார். இன்னொன்று என்னென்னா சர்ஜரி, ரத்தம் பார்க்கணும், கத்தி வைக்கணுங்கிறதுக்கு குருவால் வேலை கிடையாது. அது நம்மளுடைய சுயஜாதகத்தில் ரோகாதிபதி, அட்டமாதிபதி, விரையாதிபதி புத்திகள் நடந்தாலே ஒழிய குரு வந்து நம்மளை சர்ஜரியில் லீட் பண்ணி போய் விட மாட்டார். ரத்தம் பார்க்க, கத்தி வைக்க, தழும்பு வரதுக்கு இப்போ ஒரு வருட காலங்கள் வேலை கிடையாதுங்க. எடுத்துக்கிற மெடிசனே கம்மி பண்ணுவீங்க, டோசேஜ் கம்மி பண்ணுவீங்க, அந்த அளவு கம்மி பண்ணுவீங்க. இதெல்லாம் இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு நல்ல ஃபேவர் அமையும். ரிஷபராசினியர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குரு பயிற்சிக்குன்னு செல்ல வேண்டிய ஒரு கோயில் அப்படின்னா எதுவாக இருக்குங்க மேம்? ரிஷபராசிக்காரவங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் திருச்செந்தூர் முருகர் கோயில் போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வர்றது நல்லது. அங்கே வந்து குருஸ்தலம், திருச்செந்தூர் முருகன் கோயில் வந்து குருஸ்தலம். முருகர் கோவிலில் இன்னொரு குருஸ்தலம் அப்படின்னு பார்த்தா சுவாமிமலை, அங்கேயும் வந்து குருவாக தான் முருகர் வந்து இருக்கார். ஸோ இந்த 2 முருகர் கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்யலாம். முடிஞ்சால் அன்னதானம் செய்யலாம். ஓகேங்களா? ரிஷபங்கிறது சுக்ரன், அப்படி இருக்கும்போது நீர் கிரகம் தான் அதுவும். அப்படி இருக்கும்போது நீர் மோர் கொடுக்குறேன், நீர் தானம் பண்ணுறேன், அதுபோல் தண்ணி, வேறு ஏதாவது ட்ரிங்க்ஸ் ரிலேட்டட், பானக்கம், அந்த மாதிரியான தான தர்மங்கள் செஞ்சிங்கன்னா கர்மா கழியும். அதுதான் அதுக்கு உண்டான ஒரே வழி. நம்ம என்னதான் கோவிலுக்கு போனாலும் இறைபலம் நம்மளுடைய கிரெடிட்ஸில் ஆட் ஆன் ஆகிட்டே வரும். நம்மளுடைய கிரெடிட்ஸில் கடவுளை போய் நம்ம பார்த்தோம் பண்ணோங்கிறது ஆட் ஆன் ஆகிட்டே வரும். அதுவும் எப்போ வேலை செய்யும் அப்படின்னா நமக்கு நல்ல நேரம் வரும்போது வேலை செய்யும். இதை இல்லாமல் நம்ம தேக்கி வச்சுட்டு வந்து பிறவி எடுத்திருக்கோம் இல்லையா, கர்மா ஏதோ பண்ணி வச்சுருக்கோம். பேங்க்கில் நம்ம டெபாசிட் பண்ணதை இப்போ அனுபவிக்க தான் நம்ம வந்து பிறந்திருக்கோம். அதை நீங்கள் கழிக்கணும்னா கொடுத்தா தான் கழியும். கொடுக்க வந்து கரைஞ்சிட்டே போகும். இதுதான் புத்தரும் சொல்லியிருக்காரு. அதாவது கொடுப்பவன் குறைந்ததில்லை அப்படின்னு புத்தரும் சொல்லியிருக்காரு. ஸோ கொடுங்க. எனக்கே நானே பிச்சை எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் வருது. நிறையா அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்க சொல்லலை, கொடுக்குறதுக்கு உண்டான மனசு உங்களுக்கு வந்துட்டாவே இறைவன் உங்களுக்கு நிறையா கொடுப்பாரு. நான் எனக்கு வந்துருச்சுன்னா நான் இதை செய்யணும், அதை செய்யணும், நல்லது செய்யணும்னு நினச்சி பாருங்களேன், கடவுள் உங்கள்கிட்ட வந்து கொடுப்பாரு. ஏன்னா இறைவன் யாருக்கும் டேரெக்டாக கையில் கொடுத்துட மாட்டாருங்க. யார் கொடுக்குறாங்களோ அவங்கக்கிட்ட கொடுக்க சொல்லுவாராம். ஸோ தட் அந்த ஒரு மனநிலைமையை உருவாக்கிக்கோங்க. நம்ம நல்லா இருப்போம்னு நினைங்க, நல்லா இருப்பீங்க. இன்னும் 4 பேரை நல்லா வச்சுக்கோங்க. இதுதான் சார் கர்மா கழிக்க ஒரே வழி. ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம விலாவரியாக பார்த்தோம் மேம். கண்டிப்பாக நம்ம நேயர்களுக்கு ஒரு மைண்டில் கருத்துக்கெல்லாம் வந்திருக்கும். மீண்டும் ஒரு பேரை சந்திக்கலாம். ரொம்ப நன்றிங்க மேம். நன்றி சார்.